டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளரும் ஸ்ரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அந்தோனி லோக் சபா மாநில தேர்தலில் டிஏபி அடைந்த மோசமான தோல்வி குறித்து தோல்விக்கான பொறுப்பை முழுமையாக மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பதாக அவர் மீது விமர்சனம் எழுந்துள்ளது. கடந்த நவம்பர் 29 இரவு தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாக தெரியாத நிலையில் பிகேஆர் துணைத் தலைவரும் பொதுச் செயலாளருமான ஃபுசியா சலே பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி ஜிஆர்எஸ் கூட்டணியுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கும் என்று முன்கூட்டியே அறிவித்தார். இதனை அந்தோனிலோ கடுமையாக விமர்சித்து ஃபுசியாவை மறைமுகமாக சாடியுள்ளார். இன்னும் அதிர்ச்சி தரும் வகையில் பக்காத்தான் ஹராப்பான் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு அந்தோனிலோக் 6 மாதங்கள் அவகாசம் கொடுத்துள்ளார். மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க மறுமலர்ச்சி திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் டிஏபி கட்சி தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து 2022 நவம்பரில் இருந்து பங்கேற்றுள்ள ஒன்றிய அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவது உள்ளிட்ட விருப்பங்களையும் பரிசீலிக்கும் என எச்சரித்துள்ளார். டிஏபி கட்சியின் இந்த திடீர் நிலைப்பாடு ஒன்றிய அரசில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்குள் புதிய பிளவை ஏற்படுத்துமா என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது. மலேசியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இணக்கம் கண்டுள்ளன. இதற்காக பல புதிய திட்டங்களை இரு நாடுகளும் செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக மலேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது காலிட் நோடின் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர் முகமது முபாரக் ஃபாதல் அல் மஸ்ரியுடன் அவர் சந்தித்து பேசினார். இதனை அடுத்து இந்த முடிவு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் பகிர்வு, மனிதவள மேம்பாடு, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, பரஸ்பர நன்மை தரும் புதிய திட்டங்களை மேலும் வலுப்படுத்த இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக காலிட் நோடின் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் மீதான 17 பண மோசடி குற்றச்சாட்டுகளில் அவரை விடுதலை செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என்று சட்டத்துறை தலைமை அலுவலகம் இறுதியாக முடிவு செய்துள்ளது. 2025 அக்டோபர் 30 உயர்நீதிமன்றத்திடமிருந்து மேல்முறையீட்டு ஆவணங்களை பெற்ற பின்னர் நீதிமன்றத்தின் முழு எழுத்து மூல தீர்ப்பையும் ஆழமாக ஆராய்ந்ததாகவும், மேல்முறையீட்டில் அரசு தரப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் உறுதியான முடிவுக்கு வந்ததாகவும் சட்டத்துறை தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. குற்றவியல் வழக்குகளில் தேவைப்படும் குற்றத்தை நிரூபிக்கும் அளவுக்கு ஆதாரங்கள் இல்லை என்பதால் மேல்முறையீடு தோல்வியடையும் என்று தாங்கள் மதிப்பிட்டுள்ளதாக சட்டத்துறை தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரோஸ்மா மன்சூர் மீதான அனைத்து 17 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவர் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டதாக இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நாட்டின் கவனத்தை ஈர்த்து வந்த நிலையில் தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கிளந்தான் மாநிலத்தில் தங்கம் தோண்டுவதற்கான உரிமம் பெற விண்ணப்பிக்கும் நபர்களுக்கான வயது வரம்பை மாநில அரசு விரைவில் இறுதி செய்யும் என்று துணை முதலமைச்சர் டாக்டர் முகமது ஃபட்லி ஹசான் தெரிவித்துள்ளார். இதுவரை அதற்கான வயது வரம்பை தாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும், ஆனால் இந்த விஷயம் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார். மேலும் அடுத்த மாதம் முதல் மக்கள் நிலம் மற்றும் கனிம வளத்துறை அலுவலகம் மூலம் தங்கம் தோண்டுவதற்கான உரிமத்தை விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் அறிவித்தார். தங்கம் தோண்டுபவர்கள் கட்டாயம் அரசு நிர்ணயித்துள்ள பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், இது அவர்களது உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்றும் டாக்டர் முகமது ஃபட்லி வலியுறுத்தினார். கிளந்தானில் பல ஆறுகளிலும் நில பகுதிகளிலும் தங்கம் கிடைப்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாரம்பரிய முறையில் தங்கம் தோண்டி வருவது குறிப்பிடத்தக்கது. செபராங் ஜியா ஜலான் தூனாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனது மனைவியை கொலை செய்தது தொடர்பாக வேலையில்லா ஆடவர் ஒருவர் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். புக்கிட் மிர்தாஜா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட 28 வயது நபருக்கான காவலில் வைக்கும் உத்தரவை நீதிபதி ஜே சவீந்தர் சிங் பிறப்பித்தார். குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44 வயது பெண்ணின் உடல் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு அறையில் மெத்தையில் முழுமையாக உடை அணிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செபராங் பிராய் தொங்கா காவல்துறை தலைவர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார். அந்த பெண் பல நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டதாக நம்பப்படுவதாகவும், சந்தேக நபர் பயன்படுத்தியதாக கருதப்படும் கத்தி உட்பட பல மாதிரிகளை தடயவியல் குழு சேகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
கோலாலம்பூர் மஸ்ஜித் ஜாமேக் பகுதியை சுற்றி நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட அமலாக்க நடவடிக்கையின் போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 31 ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. ஓப்ஸ் குதீப் என்ற இந்த நடவடிக்கை மாலை 7:20 மணிக்கு 25 குடிநுழைவுத்துறை பணியாளர்களுடன் தொடங்கியது என்றும், மஸ்ஜித் ஜாமேக் எல்ஆர்டி நிலையத்தை சுற்றி ஆய்வுகள் கவனம் செலுத்தப்பட்டது என்றும் கோலாலம்பூர் இயக்குனர் வான் முகமது சவ்வி வான் யூசுப் தெரிவித்தார். எல்ஆர்டி சேவையில் இருந்து இறங்கும் வெளிநாட்டினர் மற்றும் சுற்றியுள்ள தெருக்களில் பல்வேறு மூலைகளில் இருந்தவர்கள் மீது சோதனைகள் மேற்கொண்டதாக அவர் இன்று கூறினார். மொத்தம் 60 பேர் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், அவர்களில் 28 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 31 பேர் பல்வேறு குடியேற்ற குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் வான் முகமட் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.